வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா +2 ஸ்டாண்டர்டோட பைத்தான் போர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷினுக்கான ஆன்சரை தான் பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தோன்னா 6வது லெசனில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க புக் பேக்கில். என்ன கொஷின் அப்படின்னா, ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி வவ்வல் கேரக்டர். கொடுக்கப்பட்ட எழுத்து வவ்வல் எழுத்தா, உயிர் எழுத்தா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பைத்தான் நிரலை எழுதுக அப்படின்னு தமிழ் மீடியமுக்கும் இங்கிலீஷ் மீடியமுக்கு ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி வவ்வல் கேரக்டர். கிவன் கேரக்டர் இஸ் வவ்வல் ஆர் நாட் அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராமை எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சரை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல தலைப்பு என்ன தலைப்போ அது கொடுத்துட்டேன். ஹெட்டிங்கு ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி வவ்வல் கேரக்டர். அதாவது நம்ம என்டர் பண்ணக்கூடிய லெட்டர் வவ்வலா, AEIOU அப்படிங்கிறத தான் வவ்வல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தமிழில் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உயிர் எழுத்துக்கள் நம்ம என்டர் பண்ணியிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம முதல்ல என்டர் பண்ணணும் இல்லையா. இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்டர் ஏ கேரக்டர் அப்படின்ற மெசேஜை சொல்கிறேன். நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். என்னென்னு என்டர் ஏ கேரக்டர் அப்படின்ட்டு உங்களுக்கு மெசேஜ் டிஸ்பிளே ஆகிட்டு பக்கத்தில் கர்சர் பிளிங்க் ஆகும். இங்கே கர்சர் பிளிங்க் ஆகும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு லெட்டர் என்டர் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏன்னே என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்ற லெட்டரை எதுக்கு வாங்கும்? இங்கே என்டர் பண்ணுற லெட்டரை கேர்ஸுக்கு வாங்கும். அப்போது கேர்ஸில் என்னென்ன இருக்கும்? ஏ அப்படின்ற லெட்டர் இருக்கும். அடுத்த லைனில் செக் பண்ணுறேன். இஃப் கேர்ஸ் இன். நான் இஃப் கண்டிஷனில் இந்த இன்னுங்கிற ஸ்டேட்மெண்ட், அதாவது இன்னுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா என்னோட கண்டிஷன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம நிறைய இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இஃப்பில் அண்டு அப்படிங்கிற லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி இன்னையும் யூஸ் பண்ணலாம். அண்டு யூஸ் பண்ணும்போது கூட இங்கே நிறைய வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 கண்டிஷன் வருது இல்லையா. அப்போ 10 கண்டிஷனுக்கு இடையில் நான் அண்டுன்னு கொடுத்துட்டு போனால் என்னோடய ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப லென்த்தியாக போகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இன் அப்படிங்கிற ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் எப்படி செக் பண்ணுறேன் பாருங்கள். கேர்ஸ் இன் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது லெட்டர்ஸில் இருக்குதா. அப்போ இந்த கேர்ஸை எடுத்துகிட்டு போய் ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஏவா, அதாவது டபுள் ஈக்குவல் டு கொடுக்கணும். ஏ இஸ் டபுள் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏவா, ஏ டபுள் ஈக்குவல் டு ஸ்மால் ஈயா, ஏ டபுள் ஈக்குவல் டு கேபிட்டல் ஈயா. இது போல் இந்த 10 லெட்டர்ஸ்க்கும், அதாவது ஒரு லெட்டருமே 2 வாட்டி, கேபிட்டல் லெட்டராக இருந்தாலும் அது உயிர் எழுத்து தான், ஸ்மால் லெட்டராக இருந்தாலும் அது உயிர் எழுத்து தான். அப்போ ரெண்டையுமே நம்ம வவ்வல் கேரக்டர்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ நான் இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் என்டர் பண்ணுற இந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர், அதாவது ஏ கேர்ஸில் இருக்கக்கூடிய ஏவை எடுத்துகிட்டு போய் இந்த எல்லா லெட்டர்ஸோடையும் கம்பேர் பண்ணும். ஏதாவது ஒன்று ட்ரூ ஆனாலே இந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ ஆகிடும். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டே ட்ரூ ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் போர்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணுமா அப்படின்னா செக் பண்ணாது. மீதி இருக்கிற கேபிட்டல் ஏவோட ஸ்மால் ஈயோடலாம் செக் பண்ணாது. ஃபஸ்ட்டு டைமே ஃபஸ்ட்டு சாய்ஸே கரெக்டானதுனால அப்படியே இமீடியட்டாக இஃபுக்குள்ளே பிரிண்ட்டு தி கிவன் கேரக்டர் இஸ் வவ்வல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும். நான் அது கீழே எதுவுமே கொடுக்கல. சப்போஸ் நான் ஒரு யூ டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். கேபிட்டல் யூ டைப் பண்ணுறேன். இப்போ கேர்ஸில் என்ன இருக்கும்? கேபிட்டல் யூ இருக்கும். அப்போ கேபிட்டல் யூ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சாய்ஸு ஏவோட செக் பண்ணும். கேபிட்டல் யூ ஈக்குவல் டு செகண்ட் சாய்ஸு கேபிட்டல் ஏவோட, கேபிட்டல் யூ ஈக்குவல் டு அடுத்த சாய்ஸு ஏக்கு அப்புறம் இ கொடுத்துருக்குறேன் பாருங்கள், இ. அடுத்தது மறுபடியும் யூ டபுள் ஈக்குவல் டு கேபிட்டல் இ. அடுத்தது மறுபடியும் யூ டபுள் ஈக்குவல் டு ஐ, ஸ்மால் ஐ. அடுத்தது மறுபடியும் யூ டபுள் ஈக்குவல் டு கேபிட்டல் ஐ. அடுத்தது மறுபடியும் யூ டபுள் ஈக்குவல் டு ஸ்மால் ஓ. அடுத்தது மறுபடியும் யூ டபுள் ஈக்குவல் டு கேபிட்டல் ஓ. அடுத்தது யூ டபுள் ஈக்குவல் டு ஸ்மால் யூ. அடுத்தது யூ டபுள் ஈக்குவல் டு கேபிட்டல் யூ. அப்போது நான் யூ என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எல்லா கண்டிஷனையும் செக் பண்ணிவிட்டு இந்த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்கே தான் ட்ரூ ஆகும். இங்கே ட்ரூ ஆகிற வரைக்கும் இந்த கண்டிஷன் ஒவ்வொன்றத்தோடையும் கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணிவிட்டு இப்போ இது தப்புன்னா அடுத்த கம்பேரிசன், இது தப்புன்னா அடுத்த கம்பேரிசன், இது தப்புன்னா அடுத்த கம்பேரிசன், இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பேரிசனையும் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு லாஸ்ட் ட்ரூ ஆச்சுன்னா உள்ளே தி கிவன் கேரக்டர் இஸ் வவ்வல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் லாஸ்ட் சாய்ஸும் தப்பாயிடுச்சு, நான் பி என்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதில் எதுவுமே ட்ரூ ஆகிருக்காது. அப்போ எதுவுமே ட்ரூ ஆகிருக்காது. லாஸ்ட் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எல்ஸ் பார்ட்டுக்கு பிரிண்ட்டில் இங்கே பாருங்கள், இந்த பிரிண்ட்டுக்கும் ஒரு சின்ன மாற்றம். என்ன மாற்றம் அப்படின்னா தி கிவன் கேரக்டர் இஸ் வவ்வல்னு எல்லாமே டபுள் கொட்டேஷன்லேயே கொடுத்துட்டு அது அப்படியே பிரிண்ட் ஆகிடும்.
இங்கே கேர்ஸ் கமா டபுள் கொட்டேஷனில் இஸ் நாட் ஏ வவல்னு கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே கேர்ஸ் அப்படின்னா இங்கே கேர்ஸில் நான் என்ன என்டர் பண்ணியிருக்கிறேனோ அது பிரிண்ட் ஆகும். என்ன என்டர் பண்ணியிருக்கிறேன் கேர்ஸில் பின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ பி இந்த கேர்ஸ்ன்னு சொன்ன உடனே பி பிரிண்ட் ஆகும். பிக்கு பக்கத்தில் இஸ் நாட் ஏ வவல். அப்போ இஸ் நாட் ஏ வவல் அப்படிங்கிறது தான் டபுள் கொட்டேஷனில் அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி அந்த கேர்ஸ்ன்றது நம்ம என்ன லெட்டர் என்டர் பண்ணமோ அந்த லெட்டரை பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி வேணும்னா வேரியபிள் நேம் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதை டபுள் கொட்டேஷனுக்கு வெளியில் கொடுங்க. வேரியபிளில் இருக்கிற வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகும். லைக் இந்த மாதிரி பி அல்லது நீங்கள் என்ன லெட்டர் என்டர் பண்ணீங்களோ அந்த லெட்டர் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மெசேஜ் பிரிண்ட் ஆகும். அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையாக இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு கொஷினை சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். அடுத்த கொஷினை அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.